திருநாவுக்கரசர் அவர்கள் அறந்தாங்கியில் வாக்களிக்க முடியாமல் 30 நிமிடமாக காத்திருப்பதாக செய்தி வந்திருக்கிறது. வாக்குப்பதிவு எந்திரத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பழுது காரணமாக அவர் வாக்களிக்க முடியாமல் காத்திருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. மாற்று இயந்திரத்திற்காக வாக்குச்சாவடி மைய அதிகாரிகள் ஏற்பாடு செய்திருப்பதன் காரணமாக ஒரு 30 நிமிடங்களாக அவர் காத்திருக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. தேர்தல் ஆணையத்தினுடைய ஏற்பாடுகள் குறித்தும் அது தொடர்பான விமர்சனங்கள் வந்திருக்கக்கூடிய நேரத்தில் இப்படி ஒரு செய்தி வந்திருக்கிறது. எப்படி பார்க்கிறீங்க? இதுதான் நம்ம விமர்சிக்க வேண்டிய விஷயங்கள். 5 வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய தேர்தல் எத்தனை சிறப்பாக தேர்தல் ஆணையம் நடத்த வேண்டும். ஒரு காலத்தில் பாஸ்போர்ட் வாங்குறது ஒரு 5-6 வருடங்களுக்கு முன்பாக பாஸ்போர்ட் வாங்குவது என்பது மிகப்பெரிய ஒரு கடினமான விஷயம், லஞ்ச லாவண்யம் நிறைந்த விஷயம். ஆனால் இன்னைக்கு TCS ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி துணையோட யார் ஒன்னா பாஸ்போர்ட் வாங்கலாம். அந்த அளவுக்கு டிஜிட்டல் இந்தியா மாற்றி இருக்கும் போது இந்த தேர்தல் ஆணையம் மட்டும் ஏன் டிஜிட்டல் இந்தியா நம்ப மாட்டேங்கிறாங்க? எதுக்கு திரும்ப திரும்ப பள்ளிகளிலே போய் தேர்தல் நடத்தணும்? நெடுஞ்சாலைத்துறை அலுவலகம் இருக்கு, பொதுப்பணித்துறை அலுவலகம் இருக்கு, எத்தனையோ மத்திய அரசு அலுவலகம் இருக்கு. அங்கெல்லாம் ஒரு பூத் வைக்கலாமே. உங்களுக்கு தேவை 10க்கு 10 தானே? இல்ல 10க்கு 10 மட்டும் பார்க்க முடியாது. வெளியில வரக்கூடியவங்க காத்திருக்கிறதுக்கான இடம் இருக்கு. ஒரு கியூல நிக்கிறாங்கன்னா அந்த கியூவுக்கான அதைதான் நான் சொல்றேன். பள்ளிகளில் 100 அடிக்கு வெளியே வாகனம் நிறுத்த முடியாம பச்சையப்பன் கல்லூரியிலும் ஜார்ஜ் கல்லூரி வருமானம் பார்க்க வேண்டிய அவல நிலை பார்க்கிறோம். போக்குவரத்து ஸ்தம்பிக்குது. சரி, அது ஒரு பார்ட். நம்ம முக்கியமான ஒரு விஷயத்தை பேசிட்டு இருந்தோம். பஸ்ஸோட மேற்கூரையில ரயில்ல தொங்கிட்டு தடியடியை வாங்கிட்டு மக்கள் ஓட்டு போடணும் அப்படின்னு போறாங்க. இது ஒரு டெமோக்ராட்டிக் ஸ்பிரிட்டை காட்டுது. அது என்னுடைய உரிமை, அதை நான் செயலில் செலுத்தணும்னு போற அந்த ஒரு ஈடுபாட்டை காட்டுது. ஆனால் ஒரு பொலிட்டிக்கல் அனலிஸ்டா நீங்க இப்படி போறவங்க அப்படின்றவங்க இந்த ஆட்சி தொடர வேண்டும், இதற்கு நான் போய் வாக்களிக்க வேண்டும் அப்படின்ற அந்த இன்கம்பன்சி ஃபேக்டர்ல போவாங்களா, அல்லது இந்த ஆட்சி வீட்டுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிற ஆன்டி இன்கம்பன்சி மனநிலை இருக்கக்கூடியவங்க இவ்வளவு தீவிரம் காட்டுவாங்களான்னு நம்ம பேசிட்டு இருந்தோம். ஆமா, பஸ்ஸோட மேற்கூரையில ஏறி இல்லைன்னா மற்ற எல்லா வேலைகளையும் ஒதுக்கிவிட்டு பிற வேலைகளை ஒதுக்கிவிட்டு என்னோட வாக்கை நான் போட்டே ஆகணும்னு போறாங்கன்னாக்க கண்டிப்பாக ஆன்டி இன்கம்பன்சிக்கு ஒரு ரோல் இருக்குதுல, அதை குறைச்சி மதிப்பிட முடியாது. நான் ஓட்டு போடணும், அதே சமயம் இந்த ஆட்சி போகணும். ஏன்னா ஒரு விமர்சனம் தொடர்ந்து இருக்கு. தமிழகத்தில் இருக்கிற ஆட்சி ஒரு மேண்டேட் இல்லை. மத்திய அரசு மேல எடுத்துக்கிட்டோம்னா தமிழ்நாட்டுக்கு சரிவர எதுவும் செய்யவில்லை, தமிழ்நாட்டை புறக்கணித்தது, அந்த விமர்சனம் கடுமையாக இருக்கிறது. தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டா கோபேக் மோடிங்கிறது பயங்கரமா ட்ரெண்ட் ஆனது. இந்த ஆட்சி இருக்கிற ஆட்சி மேல இருக்கிற விமர்சனம் கடுமையான விமர்சனம் இருக்கு. முதன்மையானது லெஜிட்டிமசி இல்லாம இருக்கு. இது நிறைய வாக்காளர்கள் மத்தியில் நான் போய் ஓட்டு போடணும், இந்த அரசுக்கு ஒரு அக்கௌண்டபிலிட்டி கொண்டு வரணுங்கிறத கொண்டு வருது. நம்ம தொடர்ந்து பேசலாம். தொடர்ந்து காலை முதல் நடைபெற்று வரக்கூடிய விறுவிறுப்பான வாக்குப்பதிவு குறித்த தொடர்ந்து பல்வேறு செய்திகளையும் இந்த அமர்வில் விவாதங்களையும் முன்வைத்து வருகிறோம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நாம் தொடர்ந்து பேசலாம்.